ஸ்ரீ குருப்பியோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ரிக், யஜு, சாம, அதர்வண வேதங்களை பற்றி, அதாவது ட்ரை சப்ஜெக்டு, இதிலலாம் நம்ம என்ன நம்மளுடைய வேதம், நம்மளுடைய என்ன வேதம் நம்ம சேர்ந்தவோம் அப்படிங்கிறது, எந்த சாகை நம்மளுக்கு அப்படின்னே நம்ம தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். யஜுர்வேதம், ரிக்வேதம் அப்படின்னு இருக்குது. அட்லீஸ்ட் பை நேமாவது குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இவ்வளோ டீட்டெயில்டு சொல்லலைன்னா கூட குழந்தைகளுக்கு போட்டு நம்ம ஜஸ்ட் மாதிரி இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ரிக்வேதம்னாலே பொய்ட்ரி ஃபார்மில் இருக்கும், யஜுர்வேதம் அப்படின்னாலே ப்ரோஸ் ஃபார்மில் இருக்கும். ரிக்வேதம் ஒரு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். யஜுர்வேதத்தில் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணக்கூடிய நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி ஒரு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சருடைய, மதத்தினுடைய ஒரு பெருமையை நம்ம பாஸ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. நாமளே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோங்கிறது வேறு விஷயம். கற்றுண்ட விஷயத்தை பாஸ் ஆன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நான் சொன்னோம், நம்ம யஜுர்வேதம் ஒன்றா தான் இருந்தது. அது கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு மாறித்து. அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, வைஷம்பாயனர் அப்படிங்கிற ரிஷிக்கிட்ட இருந்து யாக்ஞவல்யகர் உபதேசம் அவருக்கு ஆறுது. அதாவது வைஷம்பாயனர் யாக்ஞவல்யருக்கு உபதேசம் பண்ணுறார். ரெண்டு பேருக்கும், குரு சிஷ்யனுக்கும் ஏதோ கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு. உடனே இந்த குரு வைஷம்பாயனர் என்ன சொன்னார், நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கக்கிடும். பாரு எப்படி இருக்கு பாருங்க. சொல்லி கொடுக்கறதெல்லாம் கக்கிடுன்னா நீ மைண்டில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும், டிஸ்கனெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறார். இவரும் ஒன்றுமே சொல்லலை. யாக்ஞவல்யகரும் எல்லாத்தையும் கட 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 கடன் இது பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார், தன்னோட மைண்ட்லேருந்து எடுத்துட்டார். சரி, உடனே என்ன பண்ணுறார் இவர்? அதுதான் வைஷம்பாயனர் சொன்னது கிருஷ்ண யஜுர்வேதம். யாக்ஞவல்யர் என்ன பண்ணுறாரு, தனக்கு உபதேசம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சூரியனை கிட்டக உபதேசம் பண்ணுறார். அதனால தான் அது சுக்ல யஜுர்வேதம்னு ஆச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சுக்லன்னா வெள்ளை, சூரியனை சொல்கிறது. ஸோ யாக்ஞவல்யர் கொடுத்ததுனால, சூரியன் கிட்டேருந்து உபதேசம் பண்ணதுனால அது சுக்ல யஜுர்வேதம்னும், வைஷம்பாயனர் சொன்னது கிருஷ்ண யஜுர்வேதம்னு இருக்கு. சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரிக்வேதத்தில் எல்லா தேவதைகளை பற்றியும் ஸ்தோத்திரங்கள் இருக்குது. ஒரு பெருமையான ஒரு விஷயம், சரியா? ஆனால் என்ன அப்படின்னா, அந்த பெருமையான அந்த ரிக்வேதத்தில் பெருமை சேர்க்கிற மாதிரி இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் தன்னுடைய பெண்ணுடைய மேரேஜ் பண்ணினாராம். அப்போ அது எப்படி நடந்ததுன்றது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ரிக்வேதத்தில் இருக்கான். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய விவாக சடங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறார். புரூரவஸ் ஊர்வசியினுடைய கான்வர்சேஷன் அதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அது அந்த கான்வர்சேஷன் எல்லாம் அதெல்லாம் இந்த ரிக்வேதத்தில் இருக்குது. நாம் நினச்சிருக்கோம் பொய்ட்ரி ஃபார்மில் தான், புரிய மாட்டேங்கிறது நம்மளுக்குன்னு. ஆனால் காளிதாசன் என்ன பண்ணுற, அந்த புரூரவஸ் ஊர்வசியினுடைய அந்த கான்வர்சேஷன் எல்லாம், நாடக வடிவமாக இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் மாதிரி பண்ணி, நாட் ஆக்சுவலி டிரான்ஸ்லேஷன், இட் ஷுட் நாட் பி டோல்ட் அஸ் அ டிரான்ஸ்லேஷன், அந்த ப்ரோஸ் பொய்ட்ரி ஆர்டரில் இருக்கிறத ப்ரோஸ் ஆர்டரில் பண்ணி ஒரு கதை மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி கொடுத்துருக்கார் ரிக்வேதத்துலேருந்து எடுத்து. அது ஒரு பெருமையான விஷயம். இங்கே விவாக சடங்கினுடைய மூலாதாரமே அந்த சூரிய பகவான் தன்னுடைய பெண்மணிக்கு தன்னுடைய பெண்ணுக்கு பண்ணின சடங்குலேருந்து வந்தது தான். உஷஸ், ஏர்லி மார்னிங் அதிதேவத்தை, அவளுடைய டிஸ்கிரிப்ஷனும் ரிக்வேதத்தில் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு ரொம்ப இந்த உஷஸ்காலத்தை பற்றி அவ்வளோ ஒரு பெருமையாக அந்த தேவதையை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. ஸோ முதல் வேதம் அப்படிங்கிற ஒரு ஏற்றம் இருந்தால் கூட யஜுர்வேதத்தில் தான் நம்ம சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி ராஜ்பேய யாகம், ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம் இதெல்லாம் பண்ண சொல்ல கொடுக்கறதெல்லாம் இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர என்னென்னா
எப்படி சொல்கிறது அப்படின்னா, பெரியவா எப்படி சொல்கிறா அப்படின்னா, தைத்திரிய சம்ஹிதை அப்படின்னு இந்த ரிக்வேதத்தில் இல்லாத சில உயர்ந்த ஸ்தோத்திரங்கள் வந்து ஒரு ரொம்ப பூர்வமான மந்திரங்கள்லாம் இந்த எஜுர்வேதத்தில் இருக்குது. இப்போ நம்ம காமனாக எஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ரீருத்ரம் அப்படின்னாலே அது இந்த யஜுர்வேதத்தில் தான் இருக்குது, நாட் இன் ரிக்வேதம். அது யஜுர்வேதம். ஸ்ரீருத்ரம் அப்படின்னாலே யஜுர்வேதம் தான். அதனால தான் அந்த அப்பைய தீட்சிதர் கூட ரொம்ப வருத்தப்படுறாராம். நான் வந்து இந்த யஜுர்வேதத்தில் இல்லையே, நான் பிறக்கலையே அப்படின்னு. சாமவேதக்காரர் அவர் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். அந்த ருத்ரம், அந்த அவ்வளவு பெருமை வாய்ந்த ஸ்ரீருத்ரம் நம்மளுடைய இந்த யஜுர்வேதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று பாருங்களேன், பெரியவா சொல்கிறா, ஆவணி ஆவட்டம் லீவு அப்படின்னு வருது இல்லை, அது என்ன? யஜுர்வேதத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆவணி ஆவட்டத்து லீவுக்கு தான் மெயினாக வருது பௌர்ணமிக்கு. ரிக்வேதத்துலேயோ சாமவேதத்துலேயோ வரக்கூடாது. சாமவேதம் வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி சேர வரும். ஸோ அந்த ரிக்வேதமும் அது அந்த டைமில் தான் வரும். அப்போல்லாம் லீவ் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆவணி ஆவட்டம்னு சொல்லினாலே யஜுர்வேத ஆவணி ஆவட்டம்னு லீவ் கிடைக்கிறதுனா அந்த பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் வருது, அது இந்த யஜுர்வேதத்தினால தான் அப்படின்னு ஒரு கம்பேரிசனாக ரிக்வேதத்துக்கும் யஜுர்வேதத்துக்கும் சொல்லியிருக்கா. நாம் இன்னும் சாமவேதம் அதர்வண வேதம் டாப்பிக்கே எடுக்கலை. அது என்ன சொன்னேன் நான் ஆல்ரெடி, 40 பக்கம் 50 பக்கம் போகிறது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக கம்பேரிசன் பிட்வீன் ரிக்வேதம் அண்ட் யஜுர்வேதத்தை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ரிக்வேதம் ரிகலெக்ட் மாதிரி சொல்கிறேன் ஒரு 2 லைன்ஸில். ரிக்வேதம் இன் பொயட்ரி ஃபார்ம், யஜுர்வேதம் இன் ப்ரோஸ் ஃபார்ம். ரிக்வேதம் இஸ் ஒன்லி தியரிட்டிக்கல் மாதிரி இருக்கும், அப்படி வச்சுக்கலாம் நம்ம ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். யஜுர்வேதம் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறையா அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சாகை அப்படின்னா சம்ஹிதை, அந்த பிரான்ச். சாகை அப்படின்னா சம்ஹிதை, ஒன்று சேர்றது. பகவானோட நம்ம ஒன்று சேர்த்துறதுக்குத்தான் இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் பெரியவா வந்து இது மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.